Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th CBSE Maths Trigonometry chapterல first exercise 8.1ல third sum பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. first sum, second sum previously பார்த்துட்டோம். previous videoல இருக்கும். இப்போ third sum பார்க்கலாம். ஓகே. third sumல என்ன கொடுத்திருக்காங்க? If sin A is equal to 3/4, calculate cos A and tan A ரெண்டு கொடுத்திருக்காங்க. first என்ன பண்ணிக்கீங்கன்னா ஒரு right angle triangle draw பண்ணிக்கீங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா வெர்டிசஸ கரெக்டா மார்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உன்னால ஆங்கிள் கரெக்டா மார்க் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் பி வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் ஓகே ஆங்கிள் பி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. ஓகே, இப்போ மூணு ஆங்கிளுமே நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ sin A ஓட ஃபார்முலா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். sin A க்கு என்ன ஃபார்முலா வரும்? sin A is equal to opposite by hypotenuse. Very good. Opposite by hypotenuse. இப்போ sin A ஓட ஆப்போசிட் ஆங்கிள் A க்கு ஆப்போசிட் சைடு எதுன்னு பார்க்கணும். A ஓட ஆப்போசிட் சைடு எது நமக்கு? A இதுதான். A ஓட ஆப்போசிட் சைடு A ஆங்கிள் இங்க இருக்கு. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு எது வருது நமக்கு? BC. அப்போ BC by அடுத்து ஹைபோடெனஸ். ஹைபோடெனஸ்ங்கிறது என்னது? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் சைடு வந்து ஹைபோடெனஸ் ஆர் பிக்கர் சைடு வந்து ஹைபோடெனஸ் சொல்லலாம். இப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? AC. அப்போ ACங்கிறது ஹைபோடெனஸ். இப்ப ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு ரெண்டு வேல்யூமே கொடுத்திருக்காங்க. 3/4. அப்போ 3ங்கிறது எதோட சைடா இருக்கும்? பிசியோட சைடாவும் 4ங்கிறது ஏசியோட சைடாவும் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? நிறைய பேர் பண்றது என்ன விஷயம் அப்படின்னா, பிசினா டைரக்டா இங்க என்ன போட்டுருவோம்? 3 அப்படின்னு போடுவோம். ஆக்சுவலா 3 அந்த இடத்துல போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப கொடுத்திருக்கிறது வந்து நமக்கு ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ரேஷியோ அப்படின்னா என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்க. பாய்ஸ்ல வந்து மொத்தம் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 50 புக்ஸ் இருக்கு. கேர்ள்ஸ்ல வந்து ஒரு 100 புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்களோட ரேஷியோ கேக்குறாங்க. நீங்க எப்படி எழுதுவீங்க? பாய்ஸ் இஸ்டு கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 50:100 எழுதுவீங்களா? ஓகே தானப்பா? இப்படிதான் எழுதுவீங்க. ஆனா இது நம்ம ரேஷியோல எப்படி எழுதுவோம்? B/G is equal to 50/100 எழுதியாச்சா? அதை கேன்சல் பண்ணுங்க. 150 250. அப்போ ஆன்சர் இஸ் 1:2. இப்படிதான் நம்ம போடுவோம். இப்போ இந்த ஆன்சரை தான் நமக்கு இங்க கிவன்ல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அதை சிம்பிளிஃபை பண்ணி அதை ரேஷியோவா தான் கொடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் 1 மல்டிபிள் ஆர் 2 மல்டிபிள். இப்போ மேல இருக்க 50 வந்து ஏதோ ஒரு நம்பரோட 1 மல்டிபிள், அதே நம்பரோட 2 மல்டிபிள் தான் 100. 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், இல்ல 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், இல்ல 20 இருக்கலாம், 40 இருக்கலாம். இதுல எது வேணா இருக்கலாம். சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. இப்படிதான் நம்ம அந்த இதை அசம்ஷன் பண்ணிக்கணும். நீங்க டைரக்டா 1 2 அப்படின்னு போட்டீங்கன்னா சம்மு தப்பு தான். மேபி இப்போ உங்க ஸ்கூல்ல மார்க் போட்டிருக்கலாம். பட் போர்டு எக்ஸாம் வரும்போது அதுல ஒரு வேரியபிளோட தான் நீங்க போடணும். அது ரொம்ப ஈஸி தான். லைட்டா அந்த வேரியபிளை மட்டும் நீங்க அப்படியே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா போதும். நான் நடத்தும் போது உங்களுக்கு புரியும், நீங்க பாருங்க. பட் ஏன் இதை போடுறோம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்னன்னா கொடுத்திருக்க நம்பரோட ரேஷியோ, தட் மீன்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர், அதுதான் அதோட அர்த்தம். இப்போ 50 100, இப்ப இங்க 3 4னா ஏதோ ஒரு நம்பரை வந்து நம்ம 3ஆல மல்டிபிள் பண்றோம். அதே நம்பரோட 4 மல்டிபிள் தான் அங்க கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 3:4ங்கிறது which is a smallest ratio. அதோட ஸ்மாலஸ்ட் ரேஷியோ தான் அந்த இதுல கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 3. இப்போ இந்த இடத்துல 3 நான் கேன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். 3k. இது வந்து பிஎஸ்சி வந்து ஹைபோடெனஸ். அப்போ 4k அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்போ பிசியை வந்து நல்லா எடுத்துக்கிறேன். 3kவும் ஏசியை வந்து 4k. நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். சம்திங் ஒரு வேரியபிள் இருக்கணும். சரியா? அப்ப நான் 3kவும் 4kவும் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா cos A தேவை. cos A ஓட ஃபார்முலா என்னது?
adjacent by hypotenuse. Cos A ஓட ஃபார்முலா என்னது? Cos A is equal to adjacent by hypotenuse. Okay. இப்போ adjacent வந்து நமக்கு தெரியாது. adjacentங்கிறது என்னது? அதாவது இப்போ cos Aங்கிறது இங்கதான் வரும். இதோட adjacent ஒண்ணு AC வரும் இல்லனா AB வரும். AB தான் நமக்கு வரும். ஏன்னா ACங்கிறது hypotenuse, ABங்கிறது adjacent. அப்போ adjacent AB by hypotenuse AC. இதுல AB உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியாது. AB வந்து நமக்கு தெரியாது. அப்ப AB நம்ம கண்டுபிடிக்கணும். AB நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? வழக்கம் போல பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு தெரிஞ்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஏதோ ரெண்டு சைடு தெரியும், இன்னொரு சைடு தெரியாது அப்படின்னா கம்பல்சரி நீங்க யோசிக்கவே கூடாதா, டக்குனு என்ன பண்ணிருங்க, பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிருங்க. சரியா? நம்ம போடலாமா? தெரியாத பக்கத்தை என்ன வச்சுக்கிறேன் நானு? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் சைடு, ஃபர்ஸ்ட் பிக்கர் சைடு என்னது? 4k the whole square. That means hypotenuse square is equal to other than the two side square. Okay, போட்டாச்சா? இப்போ 4k squared நம்போது 4 4s are 16, k into k, k squared is equal to 3 3s are 9, k into k, k squared plus x squared. இப்போ எனக்கு x squared தான் தேவை. அப்ப 16 squared minus 9k squared is equal to x squared. 16k ல 9k squared போச்சு அப்படின்னா என்ன வரும்? 16 ல 9k போச்சுன்னா 7k the whole square is equal to x squared. இப்போ x வந்து என்னவா மாறும்? ஸ்கொயர் வந்து இங்க ரூட்டா மாறும். equal to x. இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ 7k equal to x. அவ்வளவுதான். வேரியபிள் போட்டனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? இல்ல என்ன அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதோட ஒரு வேரியபிள் போட்டுக்கோங்க, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க, கடைசியில அதே வேரியபிள் தான் இதுக்கு வரும். அப்போ ஏபிங்கிறது நமக்கு என்ன வருது? 7k ரூட் ஆஃப் 7k. ரூட் ஆஃப் 7k. ஓகே, k மட்டும் தான் ஸ்கொயர்ல இருந்து வெளியில வரும். சோ ரூட் 7k. ஓகே, இப்ப நான் எழுதலாமா? இப்ப cos A க்கு வந்து நான் adjacent என்ன எழுதணும்? AB க்கு வந்து ரூட் 7k by இதோட ஆன்சர் என்னது? ஹைபோடெனஸோட ஆன்சர் 4k. k கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் இஸ் cos A is equal to ரூட் 7 by 4. இதுதான் cos A ஓட ஃபார்முலா. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? tan A கண்டுபிடிக்க போறோம். tan A ஓட ஃபார்முலா என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். sin A ஓட நியூமரேட்டர் பிளஸ் cos A ஓட நியூமரேட்டர். sin A ஓட நியூமரேட்டர் என்னது? ஆப்போசிட். cos A ஓட நியூமரேட்டர் என்னது? adjacent. ஓகே, வெரி குட். இப்ப ஆப்போசிட்டோட, அதாவது tan A ஓட ஆப்போசிட் பார்க்கலாம். இது tan, இதுதான் நமக்கு tan, இந்த இடம் தான் நமக்கு tan. tan A ஓட ஆப்போசிட், இதோட இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் நமக்கு என்ன வருது? BC. அப்ப எழுதுங்க, BC by adjacent இந்த இடத்துக்கு என்னது? BA or AB, எப்படி வேணா எழுதிக்கலாம். BC by AB. BC ஓட வேல்யூ என்னது? 3k by adjacent ஓட வேல்யூ ரூட் 7k. k கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் இஸ் 3 by ரூட் 7. இதுதான் tan A ஓட ஃபார்முலா. புரியுதா? இப்ப cos A க்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? cos A க்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? adjacent by hypotenuse. அதே மாதிரி tan க்கு வந்து opposite by hypotenuse. அப்ப tan A is equal to 3 by root 7. இதுதான் tan A ஓட ஃபார்முலா. சாரி, ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? ஓகே பசங்களா, இப்ப அடுத்து 4th சம் பார்க்கலாமா?